நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு ரவுண்டில் வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா, யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் குறுன்னு பார்க்கணும். ஓகேவா? மோட்டு வழியை பார்க்குறது, கீழே பார்க்குறது, தோற்று பக்கம் பார்க்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாயெல்லாம் அப்படி வச்சு மூடிக்கூடாது. ஓகே, சிரிச்சா போச்சு ரவுண்டில் இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்னு லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். என்ன லுக்கு அப்படியே குறுன்னு பார்க்குறேன். ஹலோ, வந்த உடனே ஒரு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன். இவர் பேர் ராஜ்குமார். ஏன் வலிப்பா ஏதாச்சும் நரம்பு தலைச்சியா? பிள்ளை சிரிச்சா எவ்வளோ அழகாக இருந்தது. நான் அங்கேருந்து பார்த்துருக்கும்போது உன்னை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோன்னு சை பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. புரியுதா? வணக்கம்னா முதல்ல எப்படி வைக்கணும்? வணக்கம் அவங்களுக்கு இல்லை, எனக்கு. பாவம் மாலைக்கண்ணா கண்ணும் சரியில்லையா? பேசலாம், தைரியமாக பேசலாம். பல்லு வளைக்கலையா? சாப்பிடலையா? வாயத்திற்கு சொல்லியா? சங்கி மங்கியா நீ? ஏசி குளிருது. ஏசி குளிருது. ஏசி குளிர்னா ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் போய் உட்காரு. அதை விட்டுட்டு ஏன் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்க நீ? நெக்ஸ்ட் அவங்க பேரு ஜெய் ரேகா. இதில் ஜெயிச்சாங்களா? இல்லை. அப்புறம் என்னத்துக்கு ஜெய் எடுத்துட்டு ரேகா மட்டும் வைக்கி? ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. இது எத்தனாவது ரவுண்டு? இது ரெண்டாவது ரவுண்டு. அதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு அளவுக்கு கரெக்டாக மிக்சிங்கில் கொடுக்கணும். உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? ஜெயரேகா. காது கேட்காதா? ஜெயரேகா. ஜெயரேகாவா? காது கேட்காதா உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன? ஜெயரேகா. வாட் இஸ் யுவர் நேம்? சபரீஷ். சபரிமலைக்கு போறியா? தாடி வச்சிருக்கும் போதே பார்த்தேன், இவர் மாலை போட்டிருக்காரு போல இருக்கு. நல்லபடியாக போயிட்டு வா, சரியா? 18 படியும் ஏறணும், ஒரு படி கம்மியாச்சு. இவங்க 3 பேருமே சிரிக்க வைக்கணுமா நான்? சரி, அப்ப நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கலையா? பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்ச மட்டும் சிரிச்சிருவீங்களா? இந்த குரூப்பில் எப்படி 3 பேரை கூப்பிட்டு வராங்களோ அதே மாதிரி சிரிக்காத மூஞ்சா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க போல இருக்கு. இவங்களை சிரிக்க வச்சா 5000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஐயா, அதனால தான் இந்த கான்ட்ராக்டை நான் பிடிச்சிருக்கேன். ஆனால் சிரிக்க வைக்கிறதுக்கு 2 பேரை கூட்டுவான்னு சொல்லி என் கூட ஒரு பையன் ஒருத்தர் ஒரு குள்ள பையன் ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான். அவங்ககிட்ட சொல்லி வர சொன்னேன், பரவாயில்ல நல்லா டைமிங் பண்ணிட்டான். புதுசுவா? எஸ். நீ எவ்வளோ வெயிட்டு ஷூ போட்டாலும் நாங்கள் உன்னை இப்படி தான் பார்ப்போம். தேங்க்யூ. புரியுதா? ஆமாம், சிரிக்க வைக்க ஆள் கூட்டு வச்சோம். என்ன ஆச்சு பாஸ்? இவங்க 3 பேரையும் சிரிக்க வைக்கணும். நம்ம கிட்ட 2 அப்ரெண்டிஸ் மாட்டிக்கிட்டாங்க. அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணவொன்னே ஏன் கூப்பிட்ட? யோ, அப்ரெண்டிஸ் ஆபரேஷன் பண்ணவங்க இல்ல, காசு இல்லாம உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சிரிச்சா மட்டும் இங்கே காசு கொடுத்துருவாங்களா? காசே வாங்க மாட்டாங்களா? காசே வாங்க மாட்டாங்க. அப்ப நீ முதல்ல அவனை வர வச்சு வர சொல்லிட்டு போ. நான் கூட்டிட்டு வரேன் பாஸ். கூட்டிட்டு வா. யோ அப்ரெண்டிஸ்களா? பாஸ் சாரி பாஸ், இவதான் பெரிய அப்ரெண்டிஸ், அது சின்ன அப்ரெண்டிஸ். பார்த்தாலே தெரியுது பெரிய அப்ரெண்டிஸ். நீ போய் அப்புறம் டீஸ். ஓகே, வெரி குட். ஆமா, ஐயோ அதான் அழகா சார்ஜ் போட்டிருக்க. அப்புறம் நானும் சார்ஜ் போட்டிருக்கேன். நீ என்ன ஜட்ஜோட வந்திருக்க? பாஸ் இது சாட்சி தான் பாஸ். வெரி குட். உனக்கு சார்ஜே போட்டாலும் ஜட்ஜி மாதிரி தான் இருக்கும். ஆமா, இது என்ன மேலே நைட்டியா? ஆமா, நான் ஏன்னா நைட்டு ப்ரோக்ராம்ல அதனால தான் நைட்டி போட்டிருக்கேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த 3 பேரையும் நம்ம சிரிக்க வச்சுக்க. நாம எங்கேயோ ஏண்டா கையில் காலில் ஊஞ்சி இந்த 5000 ரூபாய் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கேன்டா. புரியுதா? இவங்களை சிரிக்க வச்சுன்னா எங்கேயோ போயிடும். சிரிக்க வைக்கல 3 பேருமே வெளியே போயிடும். ஆமா, சிரிக்க வச்சா எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பேன்? பேமெண்ட் எவ்வளவு கொடுப்பேன்? என்ன எதிர்பார்க்குறீங்க? 2525. அந்த 25 அப்படி நீங்கள் டே குள்ள பையா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறடா. இன்னைக்கு நகைச்சுவை ஒரு நிமிஷம் இல்லாத இடமே கிடையாது. தம்பி, ஒரு நிமிஷம். உன் கையை காலான்னு நினச்சிக்கிறேன். 2மே ஒரே சைஸாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை மேலே ஏற்ற வேணான்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் மிக்கியா அவர் தான் சொன்னார், பாலாஜி நீ பர்ஃபார்மன்ஸே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீ பண்ணி 3 பேருமே சிரிக்கலனா கூட பரவாயில்ல, வழக்கம் போல நீ வந்து பேசிட்டு போயிரு, ஆனால் அவனை மட்டும் வாயை திறக்க வச்சிடாதேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் அந்த ஒரு சரிப்பா, அந்த ஒரு காரியத்தை மட்டும் எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ஆத்தா சத்தியம் பண்ணி உனக்கு
உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, நானும் பண்ணுவேன், நகைச்சுவை பண்ணுவேன், சிரிக்க வைப்பேன். மைக்கை தொட்ட முதல் டெட் பாடி நீ தான். பின்ன பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நான் இப்போ என்ன பண்ணணும்? இருடா, முதல்ல இன்னைக்கு கூப்பிட்டு வந்தால ஆடியன்ஸ். ஆமா. அவங்களாம் வெளியே நிற்கிறாங்க, போய் அவங்கள போய் சிரிக்க வை. அவங்கள சிரிக்க வைக்கணும். ஓகே பாஸ். டேய் வாடா, டேய் வாடா. நீ எங்க போற? நீ எங்க போற? நீ எங்க போற? ஆடியன்ஸை சிரிக்க வைக்க. ஆடியன்ஸ் சிரிக்க வைக்க சொல்றது அவனை, ஒன்னும் இல்ல. வா சிரிக்க வைங்க. சரி வாங்க போலாம் வாங்க. நீ எங்க வர? நீ எங்க வர? யோ, நீ தானே சிரிக்க வைக்க கூப்பிட்ட? இவங்கள சிரிக்க வைக்க கூப்பிட்டது இவங்கள. நீ போ, நீ போ. எஸ் பாஸ். டேய் டேய் 25 கட்டிங்க. ஆமா. ஆனாலும் அது இது ஆரம்பிச்ச உடனே முதல் எபிசோடு என்ன கூப்பிட்டாங்க. 1500 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயோ, அப்படியே படிப்படியா போக 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 3000 4000 போச்சா? ரொம்ப போவாத இறங்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு ரோபோ சங்கர்னு ஒருத்தன் வந்து ஆள் ரொம்ப பல்கா இருப்பான். சரி. அவன் வந்து காலை வச்ச உடனே 300 ரூபாய் கம்மி பண்ணாங்க எனக்கு. குரூப்பா போய் பண்ண வேண்டியதானே? அதாவது குரூப்பா போய் பண்ணலான்னு நாங்கள் இறங்கிட்டோம். அதையும் அந்த சங்கர் என்ன சொன்னா, அப்புறம் எதுக்கு அத்தனை பேர் குரூப் அனுப்புறீங்க? நான் ஒரே ஆளே குரூப்பா தானே இருக்கேன், நான் போய் பண்ணிக்கிறேன். அதையும் போய் கெடுத்தான். இப்போ வந்து இந்த இவங்க 3 பேரை சிரிக்க வச்சுக்க. இதுல வந்து இந்த தாடி காரச்ச மாலை போட்டுருக்காரு, விட்டுரு. இவங்க எதையும் முழுங்கிட்டு உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்காங்க, அவங்களும் விட்டுரு. அவங்கள விட மாட்டேன். இந்த செவத்த படி எனக்கு அப்ப தங்கம் இது சிரிக்க எனக்கு தெரியும். எனக்கு இதை மட்டும் டார்கெட்டா வச்சு நீங்க சிரிக்க வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எம்ஜிஆர் மாதிரி பேசி சிரிக்க வைங்களா? ஏய், எம்ஜிஆர் மாதிரி பேச சொன்னது இவனை 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 ஒன்னும் இல்லை. சரி பாஸ். அடடடடா, எம்மா எம்மா எம்மா, ஐயோ யோ 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 யோ. எம்ஜிஆர் மாதிரி பேச சொன்னா வந்த உடனே எம்மா 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 ஐயோ யோன்னு எம்ஜிஆர் வாய்ஸாது. எம்ஜிஆர் வாய்ஸாது. கொலை பண்ணிடுவோம். பாஸ் கார்த்திக் மாதிரி பேசிருக்க வேணா. ஏய், கார்த்திக் மாதிரி பேச சொன்னது இவனை ஒன்னும் இல்லை. பேசுறான். மெதுவா சத்தமா பேசி அவங்க காதுல விழுந்தா சிரிச்சாலும் சிரிச்சிருவாங்க. ஜோரா பேசி சிரிக்க வேணாம். ஏற்கனவே ஏதோ கடன் வாங்கிட்டு வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. வேற ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் பண்ணுங்க. புதுசாவா பண்ணட்டுமா? ஜாதிங்கிறியே. ஜாதி பிரச்சனையை வலிக்கிற. இது புதுசா இது. என்னைக்கு உனக்கு நினைவு தெரிஞ்சு நீ மிமிக்கிரி கத்துக்கணியோ அன்னைக்கு முதலா பேசின வாய்ஸ் இது. போற இடம் பூரா இதே பிள்ளையார் சுழி போட்டு பேசிக்கிட்டு இது புது வாய்ஸ் வாயிலே போற. நீ என்ன புதுசா வச்ச? ஏய், நீ என்ன புதுசா வச்ச? பாஸ் அந்த லைஃப் அப்படியே சார். நான் கொஞ்சம் புது வாய்ஸ் பண்ண போறேன். பண்ணு. ஏய் அவங்க கழுத்தை பிடிக்கிற. உன்னை கூட்டு வந்து இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண பத்தி என் கழுத்தை பிடி. அவ்வளவுதான். அப்படியே சோழியை முடிச்சிட்டு போ உதவி. பாஸ், ஏதாவது புதுசா ஒரு வெரைட்டியா பண்ணலாம் பாஸ். வெரைட்டியா? நம்மள வெரைட்டி அடிக்கிறவங்களுக்கு இருக்காது. இல்ல பாஸ், ஒரு வித்தியாசமா இருக்குமே சொல்லிட்டு. என்ன வித்தியாசமா? அதாவது என்ன வித்தியாசம் நான் சொல்லட்டுமா? நண்பர்களே, நீங்க எல்லாம் துப்பாக்கியில ஒரு பாடல் வந்திருக்கும், விஜய் ஆடிப்பாரு. அந்த பாடலுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் நடிகர் திலகம் சவாலிய சிவாஜி கணேசன் அவர்களும் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு வித்தியாசமான கற்பனை. சபாஸ். ரொம்ப புதுமையா இருக்கா. இது வரைக்கும் எவனமே பண்ணல. அதுல நீ இது வரைக்கும் அதை தொட்டு கூட பார்க்கல. பண்ணி தொலைங்க. பண்ணி பார்த்த உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தும் இவளை போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதா இப்படி ஆளுதா அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. போதுடா. ஏங்கப்பா. ச்சே. புடா. எப்படி பாஸ் புதுசு? அருமை. பாரு விழுந்தாங்க பாரு. விழுந்து எவ்வளவு சிரிச்சாங்க பார்க்கல நீ. நீங்களாம் வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க போல இருக்கு. கரெக்டா சாப்பிட பல்லு விளக்க ஈனி விளக்கணும்ல, அதுக்குள்ள ஈனால பிரச்சனை வாயில விட்டு 3 விளக்குவாங்க போல இருக்கு. சாரி பாஸ், ஒரு 1 மோர் போயிடலாமா? என்னப்பா? 1 மோர் பாடா ஸ்ட்ரைட்டா எக்மோர் போயிரு. ஏன் பாஸ்? அங்க தான் உனக்கு 6 மணிக்கு ட்ரெயின். அப்படியே பிடிச்சி நேரா வீட்டுக்கு போயிரு. இந்த ஊர் பக்கம் வராது. போ சொல்லுங்க பாஸ். உனக்கு அப்படியே குரூப்ல போட்டுருக்கேன் டிக்கெட். லக்கேஜ்ல ஏறி போ. பிராட்கேஜ்ல ராஸ்கா. இவ்வளவு வியாக்கியானம் பேசுறீல்ல, நீ ஏதாவது புதுசா பண்ண வேண்டியதானே? புதுசா நானு சூப்பரா பண்ண போறேன். இருந்தா தான் பண்ணுவோம்ல. சார் நீங்க பேசாம கேமராமேன் பக்கத்துல உட்காந்துக்கலாமே.
இல்ல யோசிக்கிறா இவங்களாச்சும் ஒரு அளவுக்கு என்கிட்ட பாக்குறாங்க பேசுறாங்க. reaction காட்டுறாங்க. நீங்க எதுவுமே செய்ய நீங்க என்னமோ மாட்டீங்க கூட வந்த டச் அப் மேன் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அப்படியே தொட்டி ஜெயா சிம்பு மாதிரி உட்காந்துது பா சிமெண்ட் தொட்டி விற்கிற மாதிரி இருக்கிறார் தொட்டி சிம்பா. இது என்ன பிரைஸ்? நைக்ராவே அவன் யார் அவன்? மைக்ராவே. மைக்ரோவே அந்த மைக்ரோ உருப்படாம போயிடும். அதான் பாஸ் எதிர்பார்த்தேன் பாஸ் இன்னும் போகும்போதே சொல்லி பிடிக்கல. இன்னும் சொல்லி எதிர்பார்த்தேன் சொல்றேன் ராஜ்குமார். இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். முடிஞ்சு போச்சு என் தெய்வமே, என் தெய்வமே. ஓகே லெட்ஸ் வெல்கம் தி செஷன். Thank you for தேங்க்யூ அமுதவாணன், வடிவேல் பாலாஜி, நாஞ்சில் விஜயன் விஜயன் அண்ட் ரோபோ சங்கர்.